பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஹalleluya, ஹalleluya. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஹalleluya. ஏசாயாவில் வாசிக்கிறோம், கொடூரமானவர்களின் சீரல் மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல இருக்கிறையில் நீர் ஏழைக்கு பலனும் ஹalleluya வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நிழலை போல இருக்கிற தேவன். ஹalleluya. இப்போது கூட நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை என்ன? பா, என்ன வெயில் இல்லையா? நம்ம உள்ளே வரும் பொழுதே நம்மளால் தாங்க முடியல. வெளியிலேருந்து கொஞ்ச நேரம் காரில் வந்தால் கூட அதில் இறங்கி வர்றதுக்குள்ள எவ்வளோ வெயில் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுது இல்லை? வெயில் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம மனதில் என்ன வருகிறது? வறட்சி, ட்ரைனஸ் இல்லையா? ரொம்ப சூடு, ரொம்ப டயர்ட்னஸ், இன்னும் என்ன சொல்லலாம், தாகம் இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சில வேளைகளில் இந்த வெயில் போல, இந்த வெயில் எப்படி நம்மளை டயர்ட் ஆக்குறதோ, எப்படி நம்மளை எப்பொழுதும் ரொம்ப களைத்து போக செய்கிறதோ, எப்படி ஒரு சூடு, ஒரு காரியம், ஒரு சூடு, அந்த வெயில் இருக்கும் பொழுது நம்மளால் ஏதாவது செய்யணும்னு தோணுமா? செய்யணும்னு தோணாது. அப்படியே நம்ம சோர்ந்து போய் விடுவோம். தாகம், வறட்சியான ஒரு சூழ்நிலையை வெயில் குறிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஊடாக நம்ம வாழ்க்கை நம்ம நடத்தும் பொழுது, இப்படிப்பட்ட உஷ்ண காலம் போல, ஒரு வெயில் போல, ஒரு ட்ரைட் ஒரு சீசன் போல, ஒரு வேளை வறட்சி போல, ஒரு வனாந்திரம் போல நம்ம வாழ்க்கை இருக்கும் பொழுது வேதம் நமக்கு ஒரே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறது என்ன தெரியுமா? நம் தேவன் நமக்கு நிழலாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பாதை ஒருவேளை அது வெயிலா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, வெயில் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஹalleluya, ஹalleluya. இந்த வறட்சி நம்மை சேதப்படுத்தாது. ஒருவேளை பொருளாதாரத்தில் வறட்சி காணப்படலாம். இப்போ நம்ம எல்லாரும் ஸ்கூலில், காலேஜில் சேர்க்க வேண்டிய இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு வறட்சியாய் காணப்படலாம். இல்லை, வாழ்க்கையே வறட்சியாக தான் இருக்குது, ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு செழிப்பும் இல்லை. ஒரு வேளை நீங்கள் சொல்கிறீங்களா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த வறட்சியில், இந்த புலம்பல்ல அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, இந்த வனாந்திரத்தில் சாகவா எங்களை கொண்டு வந்தீர் இல்லையா? நம்ம வாயில கூட அடிக்கடி புலம்புகிற வார்த்தைகள், என்ன வாழ்க்கை, என்ன இந்த சூழ்நிலை, இது மாறாதா, இந்த நிலைமை மாறாதா? ஹalleluya. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நமக்கு நிழலை கொடுக்கிறார். நிழலின் அந்த அருமை எப்போ தெரியும்? வெயிலில் தெரியும். நமக்கு அந்த நிழலில் என்ன கிடைக்குது? குளிர்ச்சி கிடைக்குது, மனமகிழ்ச்சி கிடைக்கும், நம்ம சமாதானத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். பாருங்க, இந்த வெயில் வரும் பொழுது என்ன நடக்கிறது? மார்க் 4ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம மார்க் 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. வெயில் ஏறின போதோ அது தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. இந்த வெயில் என்ன செய்து பாருங்க, அந்த விதையை வளர விடலை. விதை விதைத்திருக்கும் பொழுது அந்த விதைத்தவன் என்ன நினைப்பார்? இது வளரும், கனி கொடுக்கும், இது நிழல் கொடுக்கும், நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த விதைகள் எல்லாம் விதைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வெயில் என்ன செய்தது பாருங்க, அந்த வெயில் அந்த வேர்களை வளர விடாம அதை காய்ந்து போய், அது தீந்து போய், அது உலர்ந்து போய்விட்டது. அந்த செடி வளரலை. நம்ம சூழ்நிலை கூட சில நேரத்தில் ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு காரியத்திலையும் ஒன்று முன்னேற்றம் இல்லை, கனி கொடுக்கல. இந்த காரியம் நிறைவேறும்னு நினச்சேன், இந்த 5 மாதங்கள் ஆகிவிட்டது, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58:11 ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி
நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை நீ போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆமென் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போலவும். ஹalleluya. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அது வெயிலானாலும் சரி, அது வனாந்திரமானாலும் சரி, அது உலர்ந்து போன சூழ்நிலையா இருந்தாலும் சரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே நீங்க என்ன நடத்த போறீங்க? ஹalleluya ஹalleluya. சீசன்ஸ் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். மனிதர்கள் மாறி போனாலும் அவர் நடத்துவார். ஹalleluya. சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறி போனாலும் கர்த்தர் என்னை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வெயில் காலம் அங்க பார்க்கிறோம், மகா வறட்சியான காலங்களும் உன்னை நடத்தி. மகா வறட்சியில தண்ணீர் இருக்குமா? இன்னும் நம்ம இந்த சில நாட்கள்ல நம்ம கேள்விப்படுவோம், நியூஸ்லாம் தண்ணி பஞ்சம், மக்களெல்லாம் குடத்தை வச்சுட்டு ரோட்ல நிக்கிற காட்சிகளெல்லாம் நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது மகா வறட்சியான காலத்துல ஆண்டவர் நம்ம எப்படி தெரியுமா வைக்க போகிறார்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஹalleluya. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துல என்ன இருக்கும்? கனிகள் இருக்கும். ஹalleluya. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துல என்ன இருக்கும்? குளிர் இருக்கும், நிழலின் குளிர்ச்சி இருக்கும். ஹalleluya. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை பார்க்கும் பொழுதே அது ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள் ரொம்ப நம்மளை கலக்க பண்ணி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுங்க. ஹalleluya. என்னை அமர்ந்த தண்ணீரண்டை நீர் நடத்துகிற தேவன் அல்லவா? ஒருவேளை அலசடி பட்டு கொண்டு இருக்கலாம், அந்த காற்று பெருங்காற்று அடித்து அலைமோதி கொண்டு இருக்கிறது போல உங்கள் சூழ்நிலை இருக்கலாம். மகா வறட்சியான காலமாக இருக்கலாம். ஆண்டவர் என்னை நித்தமும் நடத்துவா. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த சூழ்நிலை நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஆண்டவரே எனக்கு ரொம்ப வறட்சியா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு, எங்க பண்றதுனே தெரியல. ஆண்டவரே எங்க தலையில என்ன யோசிக்கிறது கூட எங்களுக்கு பலன் இல்லை, எங்க சிந்தையில பலன் இல்லப்பா. ஆனா நீர் எங்களை நித்தமும் நடத்துவீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நித்தமும் நடத்துகிறவரே. சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் எங்களை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக. ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் நம்மளை நடத்தி நம்மளை நிழலுக்குள்ளாக கொண்டு வர அவர் விரும்புகிறார். ஹalleluya. ஆனா யாருக்கு அந்த நிழலை தருகிறார்? யாருக்கு ஆண்டவர் சமாதானமான வாழ்க்கை தருகிறார்? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும், அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல், இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹalleluya. யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya. அவன் தண்ணீர் அண்டையில, யோசித்து பாருங்க, தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டு இருக்கிறது, வேர்கள் எல்லாம் செழிப்பாய் வளருகிறது, உஷ்ணம் வருகிறது, ஆனா அது ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. ஹalleluya. இலை பச்சையா இருக்கிறது, மழை பெய்யலனாலும் அங்க கனி கொடுக்கிறது. ஏன் தெரியுமா? அங்க நீர் பாய்ச்சுகிறவர் கர்த்தர். ஹalleluya. விளைய செய்கிறவர் கர்த்தர். ஹalleluya. நடத்துகிறவர் கர்த்தர். ஹalleluya. ஏன்னா அந்த மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறான். ஹalleluya. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேர்ல வைக்கும் பொழுது பாருங்க, அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சூழ்நிலை
வனாந்திர சூழ்நிலை. ஆனா அந்த வனாந்திரத்திலையும் அவர் தண்ணீரை வர பண்ணினார். ஹalleluya. வனாந்திரத்திலும் காடைகளை வர பண்ணினார், வனாந்திரத்திலும் மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார். ஹalleluya. நம்ம ஆண்டவருக்கு சூழ்நிலைகள், பருவ காலங்கள், ஹalleluya, மனுஷருடைய காரியங்கள் அது பொருட்டல்ல. ஹalleluya. அவர் நடத்தும் பொழுது அது எப்படியா இருந்தாலும் அவர் நடத்துவார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஒருவேளை நம்ம சூழ்நிலை இப்படி வெயில போல நம்மளை அப்படியே டயர்ட் ஆக்குற சூழ்நிலையாய், நம்மளை வறண்டு போக செய்கிற சூழ்நிலையாய், ஒருவேளை உங்க புலம்பல் அதிகமா இருக்கலாம். ஒருவேளை இந்த வறட்சி காலத்துல இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, ஆண்டவர் இந்த எரேமியா 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட மனுஷனை போல, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனை போல இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எந்தெந்த காரியங்கள் உங்களை ரொம்ப கலங்க பண்ணுகிறது, எந்தெந்த காரியங்கள் உங்க ரொம்ப ட்ரெயின் அவுட் பண்ணுகிறது, எந்தெந்த காரியங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறது, ஆண்டவர் இந்த காரியத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவீங்களா? உங்க கரங்கள் உயருகிறதுக்கு அடையாளமா, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறதுக்கு அடையாளமாய், ஆண்டவரே என் கரத்தை உயர்த்துகிறேன், என் காரியத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என் காரியத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க நடத்துங்க. ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை சொல்லுவீங்களா? நீரே என் நம்பிக்கை, நீரே என்னை நடத்துகிறவர். என்னுடைய கணவர் என்னை நடத்துவார், என்னுடைய தகப்பனார் என்னை நடத்துவார், என்னை பெற்றோர் நடத்துவாங்க இல்லப்பா, நீரே என்னை நடத்துகிறவர். ஆண்டவரே, வறட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற செய்கிறவரே, எங்க வீட்டுல சந்தோஷமே இல்லப்பா. ஆண்டவரே, எங்க வீட்டுல துக்கமா இருக்கிறது, பற்றாக்குறையா இருக்கிறது. ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை, குறைகளா இருக்கிறது. ஆனா கனி கொடுக்கத்தக்கதாய், நீரூற்றண்டையில நாட்டப்பட்ட மரமாய், நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய், நிழலாய் இருக்கிற ஒரு தோட்டமாய் எங்கள் குடும்பத்தை மாற்றுங்கப்பா. இந்த வறட்சியின் காலம் போதும் ஆண்டவரே, எங்களை நடத்துவீராக. உமையே நம்பி இருக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த பாதையில் என்னை நடத்துவார், இந்த வறட்சி என்னை மேற்கொள்ளாது, இந்த உஷ்ணம் என்னை காய்ந்து போக விட மாட்டார். சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஹல்லேலூயா. நித்தமும் அமை நடத்துவார். ஹல்லேலூயா. மகா வறட்சியா இருக்கலாம், மகா உஷ்ணமா இருக்கலாம், ஹல்லேலூயா, மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நடத்தும் பொழுது பாருங்க, அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, கனி கொடுக்கிற மரத்தை போல நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்த்தோம், தேவன் நம்மளை நடத்துவார். யாரை நடத்துவார்
போவார் என்று பார்த்தோம். சில நேரங்களில் நம்மை இந்த பாதை ஊடாக ஆண்டவர் நம்மை அனுமதிக்கிறார். ஏன் நம்மை அனுமதிக்கிறார்? ஏன் இந்த வறட்சி? ஏன் எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலை? நான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேனே, நான் அனுதினமும் நான் ஜெபிக்கிறேனே, நான் சர்ச்சுக்கு போகிறேனே, நான் யாருக்கும் எந்த தவறுமே செய்யலையே, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை? ஏன் என்னுடைய பிள்ளைகளுடைய பிஸ்னஸில் ஒரு செழிப்பை காண முடியல? ஏன் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை? என் குடும்ப காரியங்களில் ஏன் வறட்சி இல்லை? ஏன் இதை பார்க்கலாமா? நம்ம உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த வசனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிற வசனம். 40 வருஷம் அளவும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு வனாந்திர வழியாய் நடத்துகிறார். ஏன் நடத்துகிறார்? அதையும் ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். இந்த சிறுமைப்பட்ட நாட்கள்ல நீ என்னுடைய கற்பனைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன் இருதயத்தை சோதித்தறிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் திருக்குள்ளது இந்த இருதயம் என்று நம்ம பார்க்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் இருதயத்தில் என்ன இருக்கு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. உங்களுடைய இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது? நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், ஆனால் சில பேர் வேற எதையோ யோசித்து கொண்டு இருப்பாங்க. எனக்கு தெரியாது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க. நான் நினச்சிட்டு இருப்பேன் எல்லாரும் நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு. ஆனால் சில பேர் தூங்கி கொண்டு இருப்பாங்க. சில பேர் வேற ஏதோ பிரச்சனைகளை யோசித்து கொண்டு இருப்பாங்க. சில பேர் ஐயோ எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலையே, நம்ம வீட்டுக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு அடுத்த பிளான்ஸ் போயிட்டே இருக்கும். சில பெற்றோருக்கு ஐயோ பிள்ளை சாப்பிட்டானான்னு தெரியலையே, வச்சுட்டு வந்திருக்கோமே அப்படின்னு இருக்கும். வீட்டை பூட்டணுமே தெரியலையே, கேஸ் ஆஃப் பண்ணணும் தெரியலையே, ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒருத்தர் முகத்தை பார்த்து சிரித்து பேசினாலும் உங்கள் இருதயத்தில் அவங்களுக்கு குறித்து நீங்கள் ஏதாவது ஒரு கசப்பை வைத்திருக்கிறீங்கன்னா அதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை சிரித்த முகத்தோடு இருந்து உள்ளம் நொறுங்கப்பட்டு உட்கார்ந்திருக்கலாம், அதையும் அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, இந்த வனாந்திரம் வழியாக, இந்த ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, டிலேஸ் வழியாக, தாமதங்கள் வழியாக, வறட்சியான சூழ்நிலைகள் வழியாக நம்ம போகும் பொழுது ஆண்டவர் ஒரு விஷயத்தில் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அது என்ன? நம்முடைய இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சு சில நேரத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருதயத்தில் அவங்களுக்கெல்லாம் நடக்குது, அவங்களாம் அப்படி இருந்தாங்க, அவங்களாம் இவ்வளோ மோசமாக நடந்தாங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது, நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, உபாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 1:27. உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்ம எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். பாருங்க, கூடாரங்கள்ல ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. ஹல்லேலூயா. 34ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க கூடாரங்கள்ல தான் அவங்கவுங்க ஃபேமிலிக்குள்ள பேசி கொண்ட காரியம், அவங்களுடைய கணவரிடத்துலையோ அவங்க பிள்ளைகளிடத்துலையோ அவங்க கூடாரத்துக்குள்ள பேசின காரியம் பாருங்க, ஆண்டவருடைய செவிகளை எட்டினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எட்டினது. அங்க நம்ம பார்க்கிறோம், உன் இருதயத்தை சோதித்தறிய, இருதயத்தின் நிறைவினால்
வாய் பேசும். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள், நம்ம நாவினால் பேசுகிற காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம், இவெல்லாவற்றிலும் யோபு கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை, நாவினால் பாவம் செய்யவும் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கஷ்டம் காலம் வழியாக போய்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த உஷ்ணம் போல, இந்த ஒரு வெயிலின் வறட்சியை போல இருக்கிற சூழ்நிலையில போய்கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வார்த்தைகளையும் இருதயங்களையும் ஆண்டவர் சோதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல அங்க 36ஆம் வசனத்துல பார்க்கிறோம், காலேப் மாத்திரம் அந்த தேசத்தை காண்பான், காலேப் மாத்திரம் காண்பான். ஏன் காலேப்க்கு மட்டும், ஏன் அவருக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம்? ஏன்னா நமக்கு தெரியும், என்னாகும் 14ஆம் அதிகாரத்துல தேசத்தை சுற்றி பார்க்க போனார்கள். அங்க பார்த்துட்டு வந்து சொன்னது என்ன சொன்னாங்க, மற்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த நம்ம அழிந்து போக போறோம், நம்ம மாண்டு போக போறோம், நம்ம இவங்க கையில நம்ம ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டவர், நம்ம இறந்து போக போறோம், இனிமேல் நம்மளால நம்ம உயிர் வாழ்றதுல அர்த்தம் இல்லை, நம்ம எல்லாம் மாண்டு போக போறோம்னு துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் காலேபும் யோசுவா மட்டும் என்ன பேசினாங்க, விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. எல்லாரும் பார்த்தது ஒரே தேசம்தான், அதுதானே, எல்லாரும் பார்த்தது அதே தேசம்தான், எல்லாரும் பார்த்தது அதே ராட்சதர்களை தான், எல்லாரும் பார்த்தது ஒரே காரியம்தான். ஆனா பேச்சு வேற மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாதை ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், கடினமாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம காலேபை போல கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தாண்டி போக இந்த சூழ்நிலை வழியாக நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம மாண்டு போயிடுவோம், அவ்வளவுதான், நம்பிக்கையே இல்லை, அவ்வளவுதான், நான் செத்துடுவேன் போல இருக்கு, என் பிள்ளைகள் வாழ்க்கை செட்டில் ஆகாது போல இருக்கு, இப்படிப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை சோதித்தறிய. ஹல்லேலூயா. மற்றொரு காரியம், ஏன் இந்த வறட்சி, ஏன் இந்த பாதை? அதே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? உபாகமம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான தேவனாகிய கர்த்தரை மறவாமலும். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் இந்த வனாந்திரம் வழியாய் ஆண்டவர் நடத்துகிறார்? அங்க பார்க்கிறோம், உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த பாதை ஒருவேளை ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார், உனக்கு பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு இந்த பாதை. ஹல்லேலூயா. அந்த பாதை கொஞ்சம் பாருங்களேன், அங்க கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்கிறது, தேள்கள் இருக்கிறது, தண்ணீர் இல்லாத வறட்சி, தாகமா இருக்கிறாங்க, பெரிய வனாந்திரமா இருக்கிறது, பெரிய வனாந்திரம், இதுல வழியே இல்லை, ஒரு நம்பிக்கையே இல்லை, அவ்வளோ ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு கிளியராகவே இல்லை, என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறது ஒன்றுமே தெரியல. ஆனா நம்ம வாழ்க்கையில் அப்படிலாம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. நமக்கு தண்ணி இருக்கிறது, உணவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கொள்ளிவாய் சர்ப்பம் நம்ம வீட்டுக்குள்ள வருகிறதா, தேள்கள் இருக்கிறதா, அப்படியெல்லாம் நம்மை நடத்தல. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார்? அவர்களை கண்மலையின் தண்ணீரால் போஷித்தார், மன்னாவினால் வருஷிக்க பண்ணினார். வனாந்திரம், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாம் என்ன காரியத்தை தெரியுமா? அவர் ரொம்ப நோக்கமாய் பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய இருதயத்தை. இந்த சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா? இந்த சூழ்நிலையில ஆண்டவரை பற்றி நம்ம தூஷிக்கிறோமா? இல்ல ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று நம்பிக்கையா இருக்கிறோமா? ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போய் இந்த உஷ்ணத்தை தாங்க முடியாம, வறட்சியை தாங்க முடியாம, இந்த பாதை எனக்கு ரொம்ப கடினமா இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு வந்திருக்கலாம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று
வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நம்மை ஆண்டவர் இந்த பாதை வழியாக நடத்தினாலும் ஒரு நம்பிக்கை உண்டு, பின் நாட்களில் நமக்கு நன்மை செய்யும் பொருட்டாக. ஹalleluya. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் செய்ய முடியல நீங்க யோசிக்கிறீங்களா? பின் நாட்களில் ஆண்டவர் நன்மை செய்வார். ஹalleluya. பின் நாட்களில் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். ஹalleluya. பின் நாட்களில் உங்கள் முதிர்காலத்துல நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அமர செய்வார். நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், என் இள வயதிலிருந்து இப்போ வரைக்கும் நான் உழைச்சி கொண்டே இருக்கிறேன், எனக்கு ரெஸ்டே இல்லைன்னு சொல்றீங்களா? உங்கள் பின் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹalleluya. ஹalleluya. ஒரே ஒரு காரியம் தான், நம்முடைய இருதயம், அதை மாத்திரம் தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே உண்மைதான், நிறைய நேரங்களில் நான் புலம்பிக்கிட்டே இருக்கிறேன், நிறைய நேரங்கள் நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், நிறைய நேரங்களில் ஆண்டவரே ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு உங்களை சில நேரம் நீங்க திட்டுகிற சூழ்நிலை கூட நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை இதை மற்றவர்களை பார்த்து பார்த்து நீங்க சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து, மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நீங்க உங்களையே நீங்கள் உருவ கொத்தி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் சரி அது எனக்கு கவலை இல்லை, மற்றவர்களுடைய வார்த்தை அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். இந்த பாதை ஊடாக இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் அளவும் நடத்த முடியுமானால், அத்தனை திரளான ஜனங்களை அவர் போஷிக்க கூடுமானால், உங்களையும் என்னையும் போஷிக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் நம்பிக்கை நீர்தான், என் நம்பிக்கை நீர்தான். இந்த சூழ்நிலையில ஆண்டவரே என்னுடைய பேங்க் பேலன்ஸையோ, ஆண்டவரே இன்றைக்கு இந்த மாசத்துல இந்த தேதியில் எனக்கு சம்பளம் வரும், அதை வச்சு நான் செஞ்சிருவேன். இல்லப்பா, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன். நீரே என் துருகம், நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே நான் நம்பி இருக்கிறவர். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் சொன்னது போல இந்த வறட்சியில உம்முடைய நாமம் யெகோவா ஈரே, உம்முடைய நாமம் யெகோவா நிசி, உம்முடைய நாமம் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவரே, யெகோவா ஈரே, எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவரே, யெகோவா ராஃபா, சுகம் தருகிறவரே, எங்களை நித்தமும் நடத்துவீராக. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை நித்தமும் நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க, எங்க பிள்ளைகளுடைய காரியத்தை நடத்துங்க, என் கணவரை நடத்துங்க, எங்கள் வீட்டாரை நடத்துங்க. இந்த குழப்பமான சூழ்நிலையில நீங்க சொல்லுங்க, இந்த குழப்பங்கள் மாறி அமர்ந்த தண்ணீர் அண்டையில எங்களை நடத்துங்கப்பா. இந்த குழப்பங்கள், இந்த கலக்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உதவி செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி உம்மைத்தான், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். உம்மை மாத்திரம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் ஆண்டவரே, உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்.
கடைசியாக ஒரே ஒரு காரியம், யோனா 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களை நம்ம வாசித்துட்டு நம்ம அடுத்த காரியத்துக்குள்ளாக போக போகிறோம். யோனா 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. பாருங்க, யோனாவுக்கு ரொம்ப எரிச்சல், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. தான் சொன்னது நடக்கல, நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப எரிச்சலாக அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பாருங்க, தேவன் அப்போ கூட யோனாவுக்கு வெயிலா இருக்கு, அவனுக்கு ஆல்ரெடி எரிச்சலா இருக்கான், இந்த வெயில் இன்னும் அவனை கஷ்டப்படுத்தும்னு சொல்லி ஆண்டவர் அவன் தலையின் மேல் நிழல் உண்டாக பண்ணி ஒரு ஆமணக்கு செடியை வளர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெயில், அந்த கஷ்டத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிழலை தருகிறார். அது ஓங்கி வளர்ந்தது. ஆனா அந்த யோனா என்ன செய்தார் தெரியுமா? அந்த ஆமணக்கு செடியை வளர பண்ணின தேவன் மேல் மகிழ்ச்சியா இல்லாம, அந்த ஆமணக்கு செடியை உருவாக்கின தேவனுக்கு கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் கொடுக்காம அந்த ஆமணக்கின் மேல் அவன் மிகவும் சந்தோஷப்பட்டதுனால பாருங்க, உடனடியாக அந்த ஆமணக்கு செடியை அது அரித்து போகும்படி, அது அழித்து போடும்படி, அது காய்ந்து போகும்படி ஆண்டவர் ஒரு பூச்சியை அனுப்பினார். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நிழலை உண்டாக்குவார். இந்த வறட்சியான காலங்கள் மாறி நமக்கு ஆசீர்வாதமான ஒரு நேரத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆனால் சேர்க்கும் பொழுது அந்த நிழலை ஆண்டவர் நமக்கு தரும் பொழுது அந்த நிழலின் மேல் நம்ம கண்களும் நம்ம இருதயத்தையும் பதிக்காம நிழலை உண்டு பண்ணினவராகிய கர்த்தரை நாம சார்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆமணக்கு மேல் அவன் மகிழ்ச்சியா இருந்ததுனால பாருங்க, ஆமணக்கே இல்லாம போயிருச்சு, நிழலே இல்லாம போயிருச்சு. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய வாயிலிருந்து வரணும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை தந்தவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார். இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றி தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம யெஷூரன் கொழுத்து ஸ்தூலித்து ரட்சிப்பின் தேவனாகிய தேவனை, கர்த்தராகிய தேவனை உதைத்தான் என்று வாசிக்கிறோம். யெஷூரன் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வளரும் பொழுது, அவங்க நல்ல செழிப்பான நாட்களுக்கு உள்ளாக போகும் பொழுது தேவனை மறந்து போகிற ஜனங்களா இருந்தாங்க. தேவனுக்கு விரோதமான செயல்களை நடப்பிக்கிற ஜனங்களா இருந்தாங்க. அதனால திரும்பவும் அவர்களுக்கு சிட்சை, திரும்பவும் அவர்களுக்கு சிறையிருப்பு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், யோனாவை போல மதீனமா இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நிழலை தருகிற தேவனாகிய கர்த்தரை, நான் எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றும் காரணராக இருக்கிற தேவனுக்கு மாத்திரம் நம்ம நம்ம மகிழ்ச்சியும் கனத்தையும் நம்ம செலுத்தணும். ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம் நம்ம ஜெபிச்சிடலாமா? ஒருவேளை இன்றைக்கு கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நீங்க மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற வசதியை குறித்து நீங்க ரொம்ப மேன்மை பாராட்டி கொண்டிருக்கலாம். இல்ல ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நீர், உங்க வாகனமா இருக்கலாம், உங்க வீடா இருக்கலாம், ஒருவேளை உங்க கரத்துல இருக்கிற பணமா இருக்கலாம், நீங்கள் உடுத்தி கொண்டிருக்கிற உடையா இருக்கலாம். ஆண்டவரே, எல்லாம் நீர் தந்தது. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய ஆண்டவரே காருண்யம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் மனுஷர் மேல, பணத்தின் மேல, பொருட்கள் மேல எங்கள் கண்களை வைக்காம உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.